ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான முழு பண்ணா மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது சிலேபி மீன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு தட்டி வச்சது, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 கிலோ முழு பண்ணா மீன். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா தண்ணி ஆயிரும். அப்புறம் மசாலா மீனில் ஒட்டாது. மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மீன் அப்படி கம்மியாக இருந்ததுன்னா இதுலேருந்து பாதி மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லா மீனுக்குமே இந்த மாதிரி மசாலா சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மீனாக மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு தடவி விட்டுக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்து இந்த மீனை அதில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு மீனாக அப்படி மசாலா தடவிட்டுக்கோங்க. இன்று பிறந்தநாள் திருநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நீங்களும் முழு மீன் பொரிச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மீன் மசாலா உள்ளே வர படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. மீதி இருக்க மீனையும் நல்லா மசாலா தடவி விட்டுக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா மீனில் நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த கை வச்சு பாருங்கள். அந்த எண்ணெய் ஹீட்டு கையில் பிடிக்கும். அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு மீனாக சேர்த்து பொரிச்சுக்கோங்க. மீன் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த மீன் அப்படி வாணலியில் ஒட்டிக்கிடும். கருவேப்பிலை இந்த டைமில் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். மீனை உடனே திருப்பி விடாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படி திருப்பி விட்டுக்கோங்க.
ஒவ்வொரு மீனாக இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. சுட சுட சாதத்தில் ரசத்தை ஊற்றி இந்த மீன் பொரிச்சதை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் ஒவ்வொரு மீனாக திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் மீன் வந்து நல்லா வேகும். மீன் வெந்துடுச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பபுள்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்படின்னா மீன் வெந்துடுச்சுன்ட்டு நம்மளே புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மீனாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க மீனையும் இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க, ஒன்று ஒன்றா சேர்த்து. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.